அண்ணாமலை பரப்புரை வாகனத்தின் முன்னால் நிற்பது தொடர்பாக பாஜக பாமக நிர்வாகிகளிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் அண்ணாமலை சமாதானம் செய்தார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதாவது பாஜக கூட்டணியின் பாமக வேட்பாளர் கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்காக இயக்குநர் தங்கர் பச்சன் போட்டியிட்டு இருக்கிறார். இந்த நிலையில் அவரை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடலூர் முதுநகர் அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது இவர் வருவதற்கு முன்னதாக பாஜக நிர்வாகிகள் 2 பேர் ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொண்ட சம்பவம் அரங்கேறியது. இந்த நிலையில் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டிருக்க போது அண்ணாமலை பரப்புரை வாகனத்தின் முன்பு யார் நிற்பது, பாமக நிற்பதா பாஜக நிற்பதா என பாமக நிர்வாகிகள் நிற்க விடாமல் பாஜகவினர் தடுப்பதாக இருந்தது. இந்த நிலையில் இருவருக்கும் கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனை அறிந்த பாஜக தலைவர் அண்ணாமலை உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு முன்பு நிற்க அனுமதி வழங்குங்கள், தங்கள் கட்சி நிர்வாகிகளை ஓரமாக நில்லுங்கள் என ஒரு உத்தரவை கொடுத்து தற்போது சமாதானம் செய்தார். தொடர்ந்து அவர்களுடைய இருவருக்கே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு 10 நிமிடம் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அண்ணாமலை சமாதானம் செய்ய முயற்சித்த பின்னர் அவர் தேர்தல் பரப்புரையும் மேற்கொண்டார். அப்போது தங்கர் பச்சன் இயக்குநராக மட்டும் இல்லாமல் பாட்டாளி தொண்டர்களுக்காக ஏற்கனவே பாமக நிர்வாகிகளுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். எனவே அவருக்கு வாக்குகளை சேகரிக்க வேண்டும். திமுக ஏற்கனவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த முறை திமுக போட்டியிட தகுதி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாமக பாஜக நிர்வாகிகளிடையே இங்கு கடலூர் பரஸ்பரம் இல்லாமல் ஒரு மோதல் காட்சி என்பது காலையிலிருந்து அரங்கேறியிருக்கிறது. அண்ணன் பாராளுமன்றத்திற்கு போகணும். இந்த மண்ணினுடைய மைந்தன் பாட்டாளியுடைய வாழ்க்கையை அற்புதமாக படைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் அண்ணனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய படைப்பு மூலம் வாழ்க்கையை எவ்வளவு தத்துவமாக ஒரு சினிமாவாக காட்டி அவருடைய கூட்டணி கட்சியில முன்னாடி விடுங்க. அண்ணா பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் முன்னாடி விடுங்க. தம்பி தம்பி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணினுடைய மைந்தன் அண்ணாமலை பரப்புரை கூட்டத்தில் பாஜக பாமக தொண்டர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அதனை அவர் சமாதானம் செய்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம்.